டெல்லியில் ஆம் ஆத்மி ஆதரவு கவுன்சிலர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் வெட்கக்கேடானது என்று முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் விமர்சித்துள்ளார். நாடு முழுவதும் தலித்துகள் மீது பாரதிய ஜனதாவினர் தாக்குதல் தொடுத்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த பிரச்சினை பற்றி குடியரசுத் தலைவரிடம் முறையிடுவதற்காக அவரை சந்திக்க அனுமதி கேட்டிருப்பதாகவும் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா குண்டர்களை கொண்டுள்ள கட்சி என்றும் தாக்குதலுக்கு ஆளான கவுன்சிலர் ராகேஷ்குமார் ஒரு தலித் எனவும் கெஜ்ரிவால் குறிப்பிட்டுள்ளார். சாதிய உணர்வை தூண்டும் பாரதிய ஜனதாவிற்கு நாட்டு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்றும் கெஜ்ரிவால் கூறியுள்ளார். முன்னதாக டெல்லியில் பாரதிய ஜனதாவின் கட்டுப்பாட்டில் உள்ள 3 நகராட்சிகளின் கூட்டத்தில் ராகேஷ்குமார் ஆம் ஆத்மி கட்சியினர் போன்று தொப்பி அணிந்து சென்றதால் அவரை பாரதிய ஜனதா கவுன்சிலர்கள் கடுமையாக தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கடும் நடவடிக்கை எடுக்குமாறு காவல் ஆணையருக்கு பரிந்துரைத்திருப்பதாக டெல்லி சட்டப்பேரவையில் நேற்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது.